67 Mathematics Term 1, Chapter 1, Exercise 1.6, Challenging Problems, Question number 9. Round of the 7-digit number 29,75,842 to the nearest lakhs and 10 lakhs, are they the same? So, பாருங்க அவங்க கொடுத்துருக்க ஒரு நம்பர் பாருங்கள் 29,75,842 29,75,842 கொடுத்துருங்க. ஸோ இதை வந்து லேக்ஸ்லேயும் ரவுண்ட் ஆஃப் பண்ணணும், 10 லேக்ஸ்லேயும் ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். ஸோ ரெண்டு விதத்துலேயும் ரவுண்ட் ஆஃப் பண்ணி பார்த்தா ரெண்டுமே சேம் மார்க்கான்னு கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா கவனிங்க. ஸோ ஃபஸ்ட்டு லேக்ஸ் எடுத்துக்கங்க. லேக்ஸ் எந்த டிஜிட்டு? இதுதான் லேக்ஸு. ஸோ இந்த லேக்ஸ் எடுத்திங்கன்னா அது வந்து அடுத்த நம்பர் இருக்கும். ஸோ இந்த நம்பர் அண்டர்லைன் பண்ணிங்க. அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 5 ஓடி பெருசாக சின்னதாக பாருங்கள். அது வந்து 5 ஓடி பெருசு. 5 ஓடி பெருசாக இருந்தால் என்ன செய்யணும்? இதில் 1 ஆட் பண்ணணும். ஸோ இது 1 ஆட் பண்ணால் என்ன நடக்கும்? இது 10 ஆகும். ஸோ 10 இந்த சைடு 1 கூட்டணும்னு அர்த்தம். அதுக்கு இந்த சைடு இருக்குது டிஜிட்டில். ஸோ இது திஸ் இஸ் அமௌண்ட் ஆஃப் டு 30. இந்த 29 வந்து மொத்தமாக 1 கூட்ட 30 தானே ஆகும். ஸோ 30 அதுக்கப்புறம் மிச்சம் அண்டர்லைன் பண்ணிருக்க அடுத்த உள்ள எல்லாமே 0 மாறிடும். ஸோ இதுதான் ரவுண்ட் ஆஃப் படி கான்செப்ட். இதுக்கு முன்னாடி நம்ம சம்ஸில் பார்த்துருப்போம். இந்த எந்த டிஜிட் அவங்க கொடுத்துருந்தா எந்த நியரஸ்ட்டு கொடுத்துனா அதை அண்டர்லைன் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த இருக்க டிஜிட்டாக பார்க்கணும். அடுத்த டிஜிட் வந்து 5 ஓடி சின்னதாக பெருசாக இல்லை 5 உள்ளதை பார்த்துட்டு 5 ஓடி பெருசோ இல்லை 5 ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இந்த சைடு 1 ஆட் பண்ணணும். சப்போஸ் 5க்கு கீழே இருந்துச்சுன்னா என்ன பண்ணிடணும்னா இந்த டிஜிட் அப்படியே விட்டுற வேண்டியதான். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே +1 பண்ணணும். +1லாம் பண்ணிவிட்டு மிச்சம் எல்லாத்தையும் 0 அண்டர்லைன் பண்ணதுக்கு அடுத்த எல்லாமே 0வாக மாற்றிடணும். இதுதான் ரவுண்ட் ஆஃப் ஓடி கான்செப்ட். இப்போ பாருங்கள் அதே நான் வந்து 10 lakhs பண்ணுறேன் பாருங்கள். ஸோ 10 lakhsனா அது 2 அடுத்த டிஜிட் 9. ஸோ 9 பார்த்தீங்கன்னா 5 ஓடி பெருசு. ஸோ அப்போ என்ன பண்ணணும்? இங்கே 1 ஆட் ஆயிரும். அப்போது 3 0 9 இதே தான் வருது பாருங்கள். அப்போது லேக்ஸில் பண்ணாலும் சரி தான் 10 lakhsல பண்ணாலும் சரி தான் நம்மளுக்கு ரெண்டுமே எப்படி தான் வருது? சேமாக தான் வருது. எஸ் தே ஆர் த சேம். எஸ் தே ஆர் த சேம் அப்படி சொல்லி இந்த சம்மை நீங்கள் முடிச்சிடலாம். ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். தேங்க்யூ.